நின்று ஊரே ஊரே அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. அடிச்சு ஜெயிச்சாதான். லாஜிக், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இது எதுவும் இல்லாம வெறும் ஏகே ஃபேன்ஸ்க்காக மட்டும் ஆதிக் எடுத்த படம் தான் குட் பேட் அக்லி. படம் ஃபுல்லா எங்கேயுமே லாஜிக் இல்ல. ஓகே, இது ஒரு கமர்ஷியல் படம், லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு தான். ஆனா ஆக்டிங், டயலாக்ஸ்னாவது ஏதாவது ஒன்று படத்துல இருக்கணும். அஜித், அர்ஜுன் தாஸை தவிர இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டிபிஷியலா நடிச்சிருக்காங்க. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். த்ரிஷா, சிம்ரன், பிரபு, பிரசன்னா, சுனில், ஜாக்கி ஷ்ராஃப்னு நிறைய நல்ல கேரக்டர்ஸ் படத்துல இருந்தும் அவங்க ஆக்டிங் ரொம்ப வியர்டா ஆர்டிபிஷியலா தான் இருந்தது. என்ன எதுக்குடா இந்த படத்துக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்தே பில்டப்ஸ், ஏகேவோட விண்டேஜ் ரெஃபரன்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயங்கள், 80s 90sல வர்ற சாங்ஸ், இது மட்டும் தான் கண்டினியூஸா படத்துல ஓடிட்டு இருக்கு. 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் என்னடா இப்படி ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இந்த படத்தை அடிச்சு ரோஸ் பண்ணிடலாம் தான் நான் நினைச்சேன். பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் அஜித் ரொம்ப ஜாலியா வைபா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமா போஸ்ட் கிரெடிட் சீனை கூட நிறைய ஃபேன்ஸ் நான் நோட் பண்ணேன். அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, என் மனைவி எங்கன்னு ஏகேவை போரிங்கா பார்த்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கிற ஏகேவை ரொம்ப ஏக்கமா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். அதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ரோஸ்லாம் பண்ண வேணாம், இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏகே ஜாலியா நிறைய கெட்டப்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவ்வளோ ஃபிளாஸ் இருந்தும் ஏகேக்காக இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அவரோட அந்த ஃபன் ஷேட் இந்த படத்துல நிறையவே எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அடுத்த குட் பேட் அக்லி பாசிட்டிவ், காமெடிஸ் அங்கங்க இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெட் இன் கிங்ஸ்ல ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, குபீர்னு இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் யோகி பாபு ஒரு சீன்ல வருவாரு. இந்த படத்துல அவருக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டயலாக்ஸ் இருக்கும், அதையும் நல்லா ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. ஏகே வராரு வழி விடுறாங்க. அடுத்த பாசிட்டிவ் கேமியோஸ். கொரியன் சூப்பர் ஸ்டார் டான்லி ஒரு அனிமேஷன் போர்ஷன்ல வருவாரு. அதுல ஜஸ்ட் அவரோட ஒரு பேக் ஷாட் மட்டும் தான் காட்டுவாங்க, அதுவும் அனிமேஷன்ல தான் வருவாரு. பட் அதுல அவ்வளவு ஆறா இருக்கும். அந்த கேமியோஸோட பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல என்னோட ஃபேவரட் மூமெண்ட் டான்லி வர்ற அந்த போர்ஷன் தான். அந்த ஒரு ஷாட்ல அவர்கிட்ட இருக்கிற ஆறா இந்த படத்துல வர்ற மத்த கேரக்டர்ஸ் கிட்ட சுத்தமா இல்ல. அடுத்த பாசிட்டிவ் புலி சாங்க 2 இடத்துல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு கார் சேஸ்ல டார்க்கியே பாடுற மாதிரி இருக்கும், இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல அந்த கார்ல இருந்து கன்லாம் வெளியே வரும்போது அந்த சாங் வரும். அந்த சீன் பார்க்கும்போது தான் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் சீன் அவர் ரைட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. சோ இவ்வளவுதான் இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ். அடுத்த நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம். குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் மைனஸே இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் தான். ஃபேனிசம்னு கிளவுனிசம் பண்ணி வச்சிருக்காரு. கமர்ஷியலுக்கும் கிரிஞ்சுக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன லைன் தான். அந்த லைனை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லைன்லயே கிராஸ் பண்ணிட்டார் ஆதிக். ஃபேன் பாய் சம்பவங்கிற பேர்ல விண்டேஜ் ஏகே இஸ் பேக், ஏகே வராரு, ஏகே நிக்கிறாரு, குதிக்கிறாருன்னு படம் ஃபுல்லா பில்டப் தான் பண்ணிருக்காரு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ரொம்ப நல்லா கமர்ஷியல் ஹிட்டே கொடுக்காம இருந்த கமல் சாருக்கு அவரோட ஃபேன் பாய் 450 கோடி கலெக்ஷன் அடிக்க வச்சிருந்தாரு. அதுதான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம். ஆனா ஆதிக் ஃபேன் பாய் சம்பவம்னு ஆப்போசிட் ஃபேன்ஸுக்கு தான் கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்காரு. அடுத்த மைனஸ் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல ஸ்டோரிங்கிறதுக்கு பெருசா ஹார்ட் ஒர்க் எதுவும் ஆதிக் போடல. பட் ரீசெண்டா ஜெயிலர், விக்ரம், கோட், லியோ இந்த படம்லாம் 400 கோடி 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த படத்துல அப்பா பையனுக்கு உண்டான கிளாஸை வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சரி நம்மளும் அப்பா பையன் சென்டிமெண்ட் வச்சு ஒரு கதை எழுதி அந்த படத்தை ஹிட் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்தை எழுதியிருக்காரு போல. பையனுக்காக தான் அஜித் இந்த படத்துல எல்லாமே பண்ணுவாரு. ஆனா அந்த எமோஷன் சுத்தமா ஆடியன்ஸ் கிட்ட கன்வே இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் கைதி, விக்ரம், லியோ, ஏன் மார்க் ஆண்டனி மாதிரி படங்கள்ல வர ரெட்ரோ சாங்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வைபா இருக்கும், ஒரு புது ஃபீலை கொடுக்கும். ஆனா இப்போ வர எல்லா படங்களையும் இந்த மாதிரி பழைய சாங்கை யூஸ் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எந்த ஃபீலுமே இருக்க மாட்டேங்குது. பழைய சாங்கே போர் அடிக்க வச்சிருவாங்க போல. பெட்டர் இதுக்கப்புறம் இந்த விண்டேஜ் விஷயங்கள்லாம் புது டேரக்டர் டச் பண்ணாம இருக்கிறது தான் பழைய படங்களுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். படத்தோட எல்லா சீன்ஸுமே ஏனோ தானான்னு வெறும் ஏகேவோட பில்டப் ஓடவே முடியும். கொஞ்சம் கூட டச்சே ஆகாத சீன்ஸ் தான் இந்த படத்துல இருக்கும். பட் இந்த படத்தை நிறைய ஏகே ஃபேன்ஸ் தியேட்டர்ல பார்த்துட்டு இது வேற லெவலா இருக்கு, இது ஏகேவோட கம்பேக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே ஏகே இந்த மாதிரி ஜாலியா நடிச்சிருக்கிறது சந்தோஷம் தான். பட் தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர்ஸ் ரஜினி, கமல், விஜய் இந்த 3 பேருமே 400 கோடி 500 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏகே மட்டும் தான் 300 கோடி கூட பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாம இருக்காரு. அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ற பொட்டன்ஷியல் இருந்தும் அதுக்கேத்த கதையை அவர் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நாங்களே உருவாக்குவோம்
உருவாக்கி கரையிலேயே ஊர்ந்துட்டு இன்னைக்கு கோலியோட நிலைமை என்னன்னா டயர் 2ல இருக்க சிவகார்த்திகேயன் 300 கோடி அடிச்சாச்சு. ஆனா டயர் 1ல டாப் 2 ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு ஆக்டரால அடிக்க முடியல. இப்படி ஒரு பீரியட்ல தான் இன்னைக்கு ஏகே இருக்காரு. அதே மாதிரி அவர் விக்கிற மாதிரி நல்ல படம் நான் வித்தியாசமா அட்டம் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு ஒரு போல கமர்ஷியல் படம் கூட எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஹீரோ கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் பாக்ஸ் ஆபீஸை டார்கெட் பண்ணி தான் எடுக்கணும். மேபி நிறைய ஏகே ஃபேன்ஸ்க்கு தோணும் இந்த படம் நல்லா தான் இருக்கு, இதுக்கு என்ன குறை, எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு, அது போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மே மாசம் ரெட்ரோ வருது, ஜூன்ல தக் லைஃப், ஆகஸ்ட்ல கூலி. இந்த படங்கள்லாம் வரும்போது குட் பேட் அக்லி இந்த வருஷம் வந்ததே தெரியாம காணா போயிடும். அந்த படங்கள்லாம் அப்படி ஒரு கண்டென்ட்டோட வருது. குட் பேட் அக்லில கண்டென்ட்டும் இல்ல, கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்ல. இந்த வருஷம் அந்த படங்கள்ல பெரிய கமர்ஷியல் படமா ரிலீஸ் ஆயிருக்கிறது குட் பேட் அக்லி. அதனாலதான் இதுல இருக்க கமர்ஷியல் சீன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பட் பின்னாடி ரெட்ரோ, தக் லைஃப், கூலி மாதிரி படங்கள் வரும்போது இந்த படத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த படத்துல வர்ற கமர்ஷியல் சீன்ஸ் இந்த படத்தை அடிச்சு நொறுகிறோம். சோ என்ன பொறுத்தவரை இதுவுமே ஏகேக்கு ஒரு கம்பேக் படம் கிடையாது. அவரோட அடுத்த படத்துல கம்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட இன்னொரு வியூ என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவை ஒரு தப்பான ட்ராக் கொண்டு போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற லாங்குவேஜ்ல எந்த ஹீரோஸோட படங்களும் அவங்களோட விண்டேஜ் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிறதுல நம்ம லாங்குவேஜ்ல இது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. படத்துல ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு, அதுக்குள்ள நீங்க விண்டேஜ் சாங், விண்டேஜ் ரெஃபரன்ஸ் எதை வேணா வைக்கலாம். ஸ்டோரியே இல்லாம வெறும் கேமியோஸ், ரெஃபரன்ஸ், விண்டேஜ் சாங்ஸ் இதை மட்டும் நம்பி படம் எடுக்கிறது சினிமாக்கு நல்லது இல்ல. முக்கியமா கமர்ஷியல் சினிமாக்கு நல்லதே இல்ல. அப்புறம் டைரக்டர்ஸ் தான் கதை இல்லாம நமக்கு உப்புமா கொடுக்குறாங்கன்னா நம்ம ஆளுங்களும் அதை ஏமாந்து சாப்பிடுறாங்க. நல்ல கதை அண்ட் ஸ்கிரீன் பிளே இல்லாத ஒரு படத்துல வெறும் ஹீரோவோட ரெஃபரன்ஸ், கேமியோஸ்க்காக மட்டும் அந்த படத்தை பார்த்து ஹிட் ஆகிறோம். இதை ஏன் மத்த நல்ல படத்துக்கு யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு லியோ, கங்குவா, வேட்டையன், தங்கலான் இந்த 4 படத்தை எடுத்துக்கலாம். இந்த 4 படத்துலயும் கதைன்னு ஒண்ணு இருக்கு, நல்ல ஸ்கிரீன் பிளேவும் இருக்கும், படத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த படத்துல இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்காக இந்த படத்துக்கு அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு படத்துல வர 20 மினிட்ஸ் பிளாஷ்பேக் போர்ஷன் சரியில்லை, ஹீரோ எப்படி இதெல்லாம் பண்ணலாம், படத்துல சுத்தமா லாஜிக் இல்லையா அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இந்த படத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த படத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோவை வர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்ற ரிவ்யூஸ் எப்படி இருக்கும்னா, லாஜிக் எல்லாம் பார்க்காம படத்தை படமா பாருங்க, தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி தான் ரிவ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு லாஜிக் பார்க்காம போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி கமர்ஷியல் படம் தான் லியோவும் கங்குவும். அந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணாம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? சோ இந்த படத்துக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5க்கு 2.5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.